பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மயிலோட அப்பா வந்து மளிகை கடையில் எல்லாமே நான் தான், எனக்கு தெரிஞ்ச வேலை தான், நான் தான் எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இதாக கெத்தாக பேசுகிறாரு. கடைசியில் ஒரு கஸ்டமர் முட்டை கேட்டு வந்ததில் முட்டையை கட்டுறேன்னு சொல்லி முட்டையை உடச்சி விட்டாரு. அதனால மயில் என்னன்னா ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. உடனே சரவணன் வந்து மயிலை ரொம்ப முறைக்கிறாரு. செய்ய தெரியாத வேலையை எதுக்கு செய்யணும், அதான் சித்தப்பா கேட்டார்ல அப்பயே கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி தாங்க மயிலும் சொல்கிறாங்க. அம்மா நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. சரி முட்டை தானே, இது உடஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி மயிலோட அப்பா சும்மா தெனாவட்டா பேசுகிறாரு. இது வந்து சுத்தமாக நம்ம சரவணனுக்கு பிடிக்கவே இல்லை. சரவணன் வந்து மயிலை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. நீ என்னதான் ஆடுவியோ ஆடு, நான் இப்போதைக்கு உங்ககிட்ட எதுவும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துடுறாரு. உடனே சரி இதை கடையை இப்படி முட்டையை போட்டு உடச்சிட்டிங்களே, கடைன்னு நாருமே நீ என்ன பண்ணுறது அப்படிங்குமே, விடுங்க மாமா நான் தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. மயில் சொன்னதுமே உடனே மயிலோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏமா தொடச்சிக்கிட்டு நீ வேற வேலையை பாரு, இந்த தம்பி பழனி இருக்கார்ல அவர் தொடக்கட்டும் அப்படிங்குமே சரவணனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. பழனியுமே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னடா இவர் நம்மளை இப்படி ஒரு இலக்காரமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி முறைக்கிறாரு. நம்ம சரவணன் வந்து ரொம்ப கோவத்தில் அவரெல்லாம் அப்படி துடைக்க மாட்டார், நீங்கள் துடைக்கிறதுன்னா தொடங்க, இல்லைன்னா அப்பா வர்ற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயோ இல்லை மாமா நானே தொடச்சிட்றேன், எப்பா நீங்கள் கொஞ்ச நேரம் பேசாமல் தான் இருங்களே அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து துடைக்க வராங்க. சரிம்மா நீ இந்த வேலையை பாரு, பழனி தம்பி நீ போய் அங்கே ஒரு எஸ்ஐ வீட்டில் டெலிவரி இருக்குது, அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் போட்டு கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி வேலை வாங்குவோமே. சரவணனுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமம்மா, நீ பேசாமல் கடையை பாரு, நான் கொண்டு போய் டெலிவரி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும். இருங்க மாப்பிள்ள, தம்பி சும்மா தானே இருக்காரு, அவர் அந்த வேலையை செய்யட்டும், நீங்கள் எதுக்கு எல்லா வேலையுமே நீங்களே இழுத்து போட்டு செய்யணுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பழனியை வந்து குத்தி காட்டி பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் அது பழனிக்கு சுத்தமாக பிடிக்கலை. நம்ம சரவணனுக்குமே அது பிடிக்கலை. ஏன்னா பழனியை வந்து நம்ம வீட்டில் ஒரு ஆளாக தான் அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் என்னடானா மயிலோட அப்பா இதில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. இந்த கதை முடிய இங்கே வந்து நம்ம சரவணனும் நம்ம செந்திலும் மீனாவும் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து நம்ம மீனாவோட அம்மா வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, தனி கொடுத்தனம் போகிறது நல்லது தான், அதாவது பொண்ணுங்க கல்யாணம் ஆனோன்னா தனி கொடுத்தனம் போக முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சும் ஏன் மீனா போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவோம். அம்மா நான் கல்யாணம் ஆகாதுக்கு முன்னுக்கு நான் தனியாக இருந்து எவ்வளவுக்கு எவ்வளோ வேணுங்கிற அளவுக்கு நான் தனியாக இருந்துட்டேம்மா, இப்போ வந்து எனக்கு அந்த குடும்பமாக இருக்கிறது பிடிச்சிருக்கு, நான் அதனால தாம்மா நான் மாட்டேன்னு சொல்கிறேன், தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மீனாவோட அம்மா வந்து அப்படியெல்லாம் இல்லை, மாப்பிள்ளை சொல்கிறது ஒரு வாய்க்கு நல்லா தானே, நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கலாம், வேணுங்கிறது நீங்கள் உங்கள் தேவைக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம், காசும் சேர்த்து வச்சுக்கலாம், அதனால தான் சொல்கிறாங்க, மாப்பிள்ளைக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லை பாரு அப்படிங்குமே. யார் அவருக்கு தானே, தனியாக போயிட்டா எல்லா பொறுப்பையும் நான் தான் பார்க்கணும், என் தலையில் கட்டிட்டு அவர் பேசாமல் நிம்மதியாக இருந்துருவார், நான் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு நான் அவரையும் பார்த்துக்கிட்டு என்னோடய வேலையெல்லாம் பார்க்க முடியாது, தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது, அது என்ன எங்கள் வீட்டு விஷயத்தை பூரா உங்கள் மாப்பிள்ளை உங்கள்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லிடுறாங்க, இது என்ன நடக்குது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் மாப்பிள்ளைங்க வந்து சொல்லலாமா, நீ பேசாமையாவது இரு, மாப்பிள்ளைகிட்ட சண்டை போடாத, சொல்கிறத கேளு, சொன்னால் அவர் கூட போ அப்படிங்க. நான் அவரை கல்யாணம் பண்ணி தொலைஞ்சனால நான் கண்டிப்பாக போய் தான் ஆவேன், ஆனால் நான் சந்தோஷமாக அவர் கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் மீனா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி மீனாவோட அம்மாவும் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மீனாவுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒன்றா இருக்கணும் தான் அவங்களும் நினைக்கிறாங்க, அதை ஏன் அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாமல் பேசுகிறாங்க. நம்ம செந்தில்னா ஒரே பிடிவாதமாக தனி கொடுத்தலும் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம மீனா ஒரு சந்தோஷமே இல்லாமல் தான் அந்த வீட்டுக்கு சரின்னு சொல்லி போகிறாங்க. அப்புறம் கடைசியில் சரி நான் கிளம்புறேன், இனிமேல் எந்த விஷயமும் தேவையில்லாத விஷயம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஏன் மீனா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிளம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம செந்தில் சரிங்க அத்தை, நாளைக்கு காலையில் 9 to 10 நல்ல நேரம், நீங்கள் வந்துடுங்க பால் காய்ச்ச அப்படிங்குமே. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் வருவாங்கள்ல மாப்பிள்ளை அப்படிங்குமே. வருவாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க மாப்பிள்ளை, அப்போ நாங்கள் பால் காய்ச்சிக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களோட ஆசீர்வாதமும் இதுவும் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும்
அதனால நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த கஷ்டம்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனாவோட அப்பா சொல்கிறாரு. சரிங்க மாமா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து செந்திலை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. போகிற வழியில் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்காக நீங்கள் தனியாக போகணுன்னு இவ்வளோ ஒரு இதாக பிடிவாதமாக இருக்கீங்க அப்படிங்குமே, ஆமாம் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே என் மேலே பாசம் வச்சுருக்காங்க, ஆனால் இருந்தாலும் என்னால் சுதந்திரமாக இருக்க முடியல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் சுதந்திரத்துக்கு இங்கே என்ன குறைச்சல், நீங்கள் பேசாமல் நல்லா தானே இருக்கீங்க அப்படிங்கவும், எங்கே நான் நல்லா இருக்கேன், ஆசாசையாக முத சம்பளம் வாங்கிட்டு வந்து நான் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அன்றைக்கி எங்கள் அப்பா எப்படி பண்ணாருன்னு நீயே பார்த்தே இல்லை, அப்புறம் எப்படி நான் வந்து என்னோடய சுதந்திரமாக நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச முடியாது, தயவு செஞ்சு என்னை ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா விட்டுடுறாங்க. இங்கே வந்து நம்ம ராஜியும் கதிரும் வந்து ட்ராவல்ஸில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணவுமே, இரு நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கவுமே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இங்கே ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட, அண்ணா இது லஞ்ச் பிரேக்கு, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் இப்படி வந்து